நல்லா வந்துருச்சுங்கம்மா. தட்டுங்க. இருக்கண்ணே, கீழே மண்ணத்தை வேணா தட்டுறேன். அம்மா ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசட்டுமா? பேசுறீங்களா? கண்ணு இந்த ஒரே தடவை தான், இனிமே நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன். ஏமா என்ன கடை இத்தனை தடவை எடுக்கிறோம், எனக்கு வரவே மாட்டேங்குதே. எல்லாம் வருங்கம்மா, நீங்க பேசுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வணக்கங்க எல்லாத்துக்கும். தப்பா சொல்லிட்டேன். நல்லாதாம்மா சொன்னீங்க. இல்லை எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என் பொண்ணு வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தா, இந்த தேங்காய் பூ எப்படி போடுறது என்னன்னு எல்லாரும் கேட்டாங்கம்மா போன தடவை வீடியோவிலையே. நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா. வாங்க எல்லாத்துக்கும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தேங்காய் பூ வந்து எப்படிங்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து ஒரு செட்டு ஃபுல்லாக இந்த சைட் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு செட்டு வந்து இன்றைக்கி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா, இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு தான் அம்மா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அம்மா இது போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்கம்மா? இது 3 மாதத்துக்கு மேலே இருக்குங்கண்ணே. இதாங்கம்மா? ஆமாம், இவ்வளோ உயரமாக வளர்ந்தாதான் உள்ளே வந்து நிறைய தேங்காய் பூ உள்ளே இருக்கும். இது ஆனால் நான் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்ணு. எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க, வாரத்தில் ஒரு 2 நாள்னாச்சும் சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க கண்ணு. ஆனால் இது வந்து இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து மேலே வந்து இவ்வளோ வளர்த்தி வளர்ந்து. ஆமாம், இவ்வளோ வளர்த்தி வளர்ந்துருந்தாதான் உள்ள தேங்காய் வழியே அந்த பூ இருக்கும். அந்த தேங்காய்க்குள்ளே ஃபுல்லாகவே பூவாக இருக்கும். ஆனால் தேங்காய் என்ன பண்ணுவீங்க? எந்த தேங்காய் கண்ணு? இதில் இருக்கிற தேங்காய் அது ஒன்றும் பண்ண மாட்டேங்கண்ணே. நிறைய பேர் சொல்கிறாங்க எண்ணெய் ஆட்டலான்னு. அது நான் எண்ணெயெலாம் ஆட்ட மாட்டேங்கண்ணே. அது சும்மா லேசாக தான் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் நான் எண்ணெயெலாம் ஆட்ட மாட்டேன். நான் அதை அப்படியே தூக்கி காய வச்சு ஏதோ போடுறதுனா போடலாம். அதனால் அப்படியே வச்சுருக்குறேங்க, ஒன்றும் பண்ணவே இல்லை இன்னும். அதாங்கம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 செடி இருக்குமாங்கம்மா இதில்? 20-30 இருக்குங்கண்ணே. வாங்க அங்கே தேங்காய் முளைக்க போடுறது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அம்மா இது வந்து தென்னை மரத்தில் விழுகிற தேங்காய் அப்படியே எடுத்துக்கணும்? ஆமாங்க, கொஞ்சம் வரக்காயாக இருந்தால் தண்ணி ஆடணும். ஆனால் வரக்காயாக இருந்தால் கொஞ்சம் முளைக்கிறது தண்ணி ஆடணும். ஆனால் சும்மா வெறும் தண்ணியே இல்லாத போட்டால் வராது, முளைக்காது. இந்த இப்படி இருக்கணும். இது எல்லாமே தென்னை மரத்துல தானா விழுந்த காய். விழுந்த காய் தான் நம்ம விழுந்த காய். ஆமாம், விழுந்த காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாத இல்லை தண்ணியும் ஆடணும் கொஞ்ச நாச்சும். தண்ணி இல்லைன்னா முளைக்காது. ஓ, நீங்கள் இப்படி ஆட்டி பார்த்தாவே தெரியுமா? நீங்கள் ஆட்டுங்க. சவுண்டு கேட்குது. தென்னை மட்டும் வந்துருச்சு. இது எல்லாமே உழுவுழுக எடுத்தீங்க? இதெல்லாம் உழுவை எடுத்து போட்டு வச்சிருக்காங்க முளைக்க போடுறதுக்காக. எடுத்துட்டு வரேன். இதையும் போடலாமாங்க? இதுலேயே ஆடுது. தண்ணி ஆடுறது போடணும், அவ்வளோதான். மம்முட்டி எடுத்துட்டு போறவா? இன்னைக்கு ஒரு 6 காய் மட்டும் போடலாங்கண்ணே. ஏன்னா ஏற்கனவே முளைக்கு போட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 6 காய் மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ ஆழம் தோண்டணும் எவ்வளோன்னு போட்டு பார்க்கலாம். சரிங்கம்மா. இந்த இடத்துல ஏற்கனவே போட்டிருந்தது தாங்கண்ணே. அதனால சரி புல்லெல்லாம் செதுக்கி விட்டுட்டு ஆழமா போடலாம். ஆனா மண்ணு வந்து கொஞ்சம் இருக்கிற மண்ணா இல்லாம இருக்கணுமாங்க? ஆமா, கொஞ்சம் பொலன்னு இருந்தா ஈஸியா உனக்கு நாளைக்கு தேங்காய் தோண்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும், போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு ஆழம் தோண்டணுமா? கரெக்டா தேங்காய் முழுவுற அளவு இருந்தா போதும். சரிங்கம்மா. இது ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சால மண்ணு பாருங்க ஈஸியாக இருக்குது. ஆமாம், கொடுங்கம்மா, நான் கொண்டு தோன்றேன். அம்மா வேண்டாம் விடு. வாங்கம்மா, இந்த சைடு வாங்க. இது கரெக்டாக இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக தேங்காய் சைஸுக்கு வந்து தோண்டி இருக்கிறீங்கம்மா? ஆமாம் கண்ணே. அந்த காயெல்லாம் எடுக்கண்ணே. இதில் போன தடவை முளைக்க போட்டதில் பாரு, 1 முளைக்கல, 1-2 முளைக்கல. ஏன்னா ஒரு 10 காய் ஏதோ ஒரு காய் முளைக்காத கூட போயிடும்.
அது தண்ணி ஆடாத காயை போட்டீங்க? இல்லை தண்ணி ஆடுற காயிலேயே இந்த முளப்பு வரல பாருங்க. இது எல்லாம் என்ன பண்றது? தேங்காய் அவ்வளோதான் waste. ஒன்றும் ஆகாது. அது தேங்காய் நல்லாவே இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதில் ஒன்றுமே இருக்கு. தண்ணியும் ஆடும், முளப்பும் வந்திருக்காது. இது நீங்க இப்படியே விட்டுறீங்களா இல்லை எடுத்துருவீங்களா? அப்படியே விட்டுருவேன். சரி, இந்த இடத்துல இருக்கிறது இந்த இங்கே இருக்கிறது சப்போஸ் முளைச்சி வந்தாலும் வருங்கிறதுனால அப்படியே விட்டுறது. சரி சரி சரிங்கம்மா. எடுக்கணும் அந்த காயை எடு, நான் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்தில் வைக்கணும்னு. நிறைய புழுவே காணாங்கம்மா. மண்புழு இருக்குதுண்ணே, ஆனால் நிறைய இருக்குது மண்புழு இதில். இதில் இப்படி வைக்கிறோமா, இப்படி நேராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மண், ஏன்னா சாஞ்சு போயிடும். அதனால இப்படி மண் நேராக இருக்கணும். இந்தம்மா கொண்ட கண்ணு இப்படி மண் வச்சுட்டா தேங்காய் கொஞ்சம் சாயம் அப்படி வச்சுக்கிறது. இப்படி மண்ணை அதில் தள்ளி விட்டுக்கிட்டா சாயாது. இவ்வளோ பக்கத்துல தோண்டும் போது இன்னொரு தேங்காய் டேமேஜ் ஆகாது? ஒன்றும் ஆகாது கண்ணு. ஏன்னா நம்ம இந்த பக்கம் தோன்றப்போ ஈஸியாக அப்படி வேறு. நம்ம கடப்பாறை வச்சு தானே கடப்பாறை வச்சு தானே மம்முட்டி வச்சு தோண்டோம்னா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கடப்பாறை வச்சு தோன்றதுனால உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று இருக்குதுங்கம்மா. இன்னும் ஒன்று இருக்குதா? மூச்சு வாங்குது உங்களுக்கு? இன்னும் ஒன்று இருக்கு. அம்மா இங்கே வச்சிடலாங்கம்மா. அம்மா இங்கே பாருங்க, இந்த இடத்துல வைக்கட்டுமா? இப்படி பக்கமாகவே போட்டாவே போதும், ஒன்றும் ஆகாது. இது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கோணையாக இருக்குதுங்கம்மா. அது கோணையாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது கண்ணு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பரவலா மண்ணு போட்டு அப்புறமா. ஆமா, ஏன்னா சாஞ்சு போச்சுன்னா நீ இப்போ சொன்னில கண்ணு கொஞ்சம் கோணையா இருக்குது அப்படின்னு, இப்படி நேரா இருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணலாம், மம்முட்டியிலே தள்ளிக்கலாம். அடையாளம் எப்படிங்கம்மா தெரியும் நீங்க இங்க போட்டுருக்கீங்கன்னு? அதான் கண்ணு முளைச்சி வரும்போது தெரியுமில்ல. இல்ல இப்ப மேல கொஞ்சம் தெரியுற மாதிரி தான் முடியுங்களா? இல்ல ஃபுல்லாவே கொஞ்சம் மூடிடுவேன். தண்ணி விடணுமாங்கம்மா இது? ஆமா, தண்ணி விடணுங்க கண்ணு. அப்பப்போ தண்ணி விடணும். தண்ணி விட்டா சீக்கிரம் நல்லா முளைக்கிறது நல்லா வந்துடும். இது நம்ம முளப்பு தேங்காய் எடுக்கலாம், அப்படியே தென்னங்கன்னா எடுத்து வச்சு. ஆமா, தென்னை மரம் தான். இப்போ நம்மளதுலாம் நிறைய தென்னை மரம். இப்போ சின்னத்தூடு வந்து நிறைய ஒரு 10-20 காய்க்கு மேலே அவங்க இந்த கண்ணு நாட்டு கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை தான் எடுத்துட்டு போனாங்க. அது நல்லா இருக்குது இந்த கண்ணு அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க. அதான் இப்படி மண்ணு நல்லா இப்படி மூடிடணும்னு வையாதா? இப்படி நல்லா இப்படி மண்ணு மூடிடணும். எவ்வளவு நாள்ல முளப்பு தெரியும் வெளியில வர? 3 மாசம் ஆயிடுங்கண்ணே. இல்லைங்கம்மா, கொஞ்சமாச்சும் வெளில வர ஆரம்பிக்கும். அது 1 மாசத்துக்கு மேல ஆகும் வரதுக்கு. 1 மாசத்துக்கு மேலேயே ஆயிடும் வரத்துக்கு. 1 மாசத்துக்கு கொஞ்சம் வந்ததுன்னு வை, நாம அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சிடும். அதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு விட நல்லா. இப்ப தண்ணி விடணுமா? இப்ப விட வேண்டாமா? இப்ப விட தேவையில்ல, ஈரமண்ணா தானே இருக்குது. ஆமா, அடங்கி சொட்டு நீர் பைப் அதனால ஈரமண்ணா தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வந்துடும். சரி, நம்ம இந்த முளப்பு தேங்காய் போய் தோண்டி பார்க்கலாம். எப்படி தோண்டி பார்க்கலாமா? அப்பா வந்து வாரத்துல 1-2 இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கடையில எவ்வளவுமா இது ஒரு தேங்காய்? கடையில 60 ரூபாய் கண்ணு. ஒரு தேங்காய் வந்து அது அப்படியே முளைப்போடவே கொடுப்பாங்க. 60 to 70 ரூபாய். பெரிய காயா இருந்தா 70 ரூபாய், மீடியம் சைஸா இருந்தா 60 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்க வந்து போடுறதுக்கு முன்ன வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அப்புறம் சரி நம்மளதே இருக்கிறப்ப ஏன் நாம போடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளா, ரொம்ப நாளா, இப்போ ஒரு 1.5 வருஷமாவே நாமளே போட்டுக்கிறது. பரவாயில்லைங்கம்மா. இது தோட்டத்துல இருக்கனால மருந்தும் இல்ல. எந்த மருந்தும் இல்ல. இப்போ இதை இப்படி இருக்கும், நம்ம இப்படி சுத்தியும் இப்படி நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுறோமா? எடுத்து விட்டுட்டு இந்த கடப்பாரை வச்சு இப்படி எடுத்தா இப்படி ஈஸியா வந்துடும். இன்னொன்னு எடுக்கலாமாங்கம்மா? இன்னொன்னு எடுக்கலாமா? தண்ணி விட்டுட்டுலாம் எடுக்கல, அப்படியே விட்டாவே வந்துருது. தண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா ஈஸியா நெகிருது பாருங்கம்மா நல்லா. ஆனா அடியில கொஞ்சம் வேர் போயிருக்கனால கொஞ்சம் நல்லா அதை கட் பண்ணி விட்டுட்டு தான் எடுக்கணும். இல்ல மேல அது பிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுக்கிற சிரமமா இருக்கும். சவுண்டு கேக்குது பாருங்க, அடியில வேர் கட் ஆகுது. சூப்பருங்கம்மா. அவ்வளோதான், ஈஸியா வந்துடும். இப்படி சைடில் கொஞ்சம் வச்சு ஆழமா இறக்கி அது பண்ணும்போது அந்த வேர் கட் ஆகுறது நல்லா தெரியுதுங்கம்மா. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும்
இந்த தேங்காய் மணப்பு தான் விற்கிறாங்க. நல்லது கண்ணு போடலாம், அது எல்லாம் நல்லதுன்னு தான் சாப்பிட்றாங்கல்ல. சூப்பருங்கம்மா, நல்லா வந்துருச்சுங்க தான். இப்படி ஒரு தேங்காய் எடுக்கிறப்ப தான் சிரமமாக இருக்கும். இப்படி பக்கத்தில் இருக்கிறப்ப நாளைக்கெல்லாம் டக்குன்னு இதுக்குள்ளே வந்து இழுத்தா வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால தான் பக்கத்தில் போடுறது. ஆமாம். ஓ சரி சரி. இல்லைன்னா பக்கத்துலேயும் எல்லாம் மண்ணு ஃபுல்லாக எடுக்க கஷ்டமாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறப்போ அந்த பக்கம் இப்படி வச்சு ஒரு குத்துனாவே அப்படி டக்குன்னு வந்துடும். ஓ சூப்பருங்கம்மா. சரி வாங்க இதை போய் தோண்டி பார்ப்போம். ஓ இது கடப்பாறையிலே உரிச்சிருவீங்க? ஆமாம், இது கடப்பாறையிலே. அதாங்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், நிறைய பேர் இந்த மம்முட்டியை கூட சைடாக இது படுக்க வச்சு கூட உரிப்பாங்க. மம்முட்டியில் உரிக்கிறாங்க. இன்னொன்று தேங்காய் உரிக்கிற கம்பே இருக்குது, அது எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது. இதுதான் ஈஸியாக தான். எனக்குலாம் இது உரிக்கவே தெரியாதுங்கம்மா. சூப்பராக உரிக்கிறீங்க. இங்கே பாருங்க, நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து உரிக்கிறேங்கண்ணே தேங்காய். நானும் என் தங்கச்சியும் ஒரு நாளைக்கு 200 காய் கூட உரிப்பாங்கண்ணே தேங்காய். இந்த இதில் தான் இந்த முளப்பு காய் இல்லை, இந்த மாதிரி காயை வந்து தேங்காயாக உரித்து அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து தேங்காய் இதெல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து இன்னொன்று உரிக்கட்டுமா? இந்த கம்பி ஆடுது இல்லை, ஆடுது இல்லை, இந்த காலில் வச்சு அழுத்திக்கிட்டு இது வேறு ஒரு சைடா. ஆனால் நானும் நீங்கள் முன்னாடியே சொல்லுவீங்க, ஆனால் ட்ரை பண்ணால் அது எனக்கு வர மாட்டேங்குது. பழக்கம் வரணும்னு நினைக்கிறேங்க. அது உரிச்சிட்டே இருந்தால் சரியாக போயிருங்கண்ணே. அது என்ன போய் போகுது இல்லை ஈஸியாக. இங்கே பாரு, இப்படி ஒடிச்சின்னா இது ஈஸியாக வந்துடும். சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் இப்படி நாரெலாம் இருக்கும், அதனால் இப்படிலாம் எடுத்துட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. இன்னொன்று உரிக்கட்டுமா? சரிங்கம்மா. காலைல ஏதோ ஏற மாதிரியே இருக்குது. அது இவ்வளோதாங்கன்னு பார்த்தேன். அது இவ்வளோ நேரம்லாம் இருக்காது கண்ணு, சத்தம் கேட்டாவே அது போயிடும். ஈஸியாக வந்துருச்சு. நல்லா இருக்குது இல்லை? முளைப்பை மெலிய தெரியுதா? ஆமாம், சூப்பராக வந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பி உரிச்சிட்டு இதை மட்டையை வச்சிருவேன். ஏன்னா நமக்கு தெரியாத வந்து தவறி விட்டு விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஓ அது ஷார்ப்பாக இருக்கிறனால? ஷார்ப்பாக இருக்கிறதுனால. இந்தாங்கம்மா வச்சுக்கோ. ஆண்டா உடைக்கட்டுமா? சூப்பராக வந்துருச்சுங்கம்மா. ஆனால் கடையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே முழு பருப்பு எடுத்துடுறாங்க பாருங்கம்மா. இதுவும் வருங்கண்ணே, ஒரு நாளைக்கு வச்சுருந்தா வரும், உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். ஓ அப்போ கடையில் ஒரு நாள் கழிச்சு தான் வரமா இருக்கும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்படி தான் 2ஆக தான் வரும். ஓ அது ஒரு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் இதெல்லாம் அந்த வாட்டின மாதிரி ஆயிடுது, லூஸ் கொடுத்துக்கும். இங்கே பாருங்க தேங்காயே இல்லைங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்க ஃபுல்லா. ஆமாம், சூப்பருங்கம்மா. இதுவும் பாருங்க தேங்காய் பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஆமாம், எல்லா சத்தும் இதுலேயே வந்து அவ்வளோ வளர்ந்ததுனா தான் இது தேங்காய் வழியே இந்த பூ இருக்கும். அந்த அளவுக்கு ஹைட் வளரணும். முழங்கால்ல இன்னும் கொஞ்சம் கம்மியாக காமிச்ச அளவு வளரணும். வளர்ந்த நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வந்து இது சேர்த்து வளர்ந்துருச்சுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? வளர்றப்ப தெரியுது இல்லை கண்ணே. இவ்வளோ கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தேங்காய் ஆகாதாங்க? அதில் ஒன்றுமே இருக்காது, சக்கையாக இருக்கும். இது இனிப்பாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து எடுத்தோம்னா அதில் பூ இருக்கும், ஆனால் சுத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆமாம். இதுல கொஞ்சம் தேங்காய் திக்கா இருக்குது பாருங்க. இதுல பாருங்கம்மா தேங்காய் கொஞ்சம் இல்ல கண்ணே, அது ஏன் திக்குன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் மொத்தமான தேங்காயா கூட இருக்கலாம். இது கொஞ்சம் மெலிசு தேங்காயா கூட இருக்கலாம். ஒவ்வொன்றும் பாருங்கம்மா. சூப்பராக வந்துருச்சுங்கம்மா. இங்கே காமிங்கம்மா தேங்காயில். அவ்வளோதான், இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்கண்ணே, தோணுட்டுமா? சூப்பராக வந்துருச்சுங்கம்மா. நீங்கள் காமிங்க. ஓ இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, கலரே பாருங்கம்மா வேறு மாதிரி இருக்குது.
அதான் ஓ இதில் தான் எண்ணெய் ஆட்டுறாங்களா? இந்த எண்ணெய் பசை பூரா இதில் இருக்கும். இது தொட்டேனாவே இப்படி எண்ணெயாக இருக்கும் பாருதா. ஆமாம் அம்மா இதுலேயே அம்மா எண்ணெய் ஆட்டுறாங்க இந்த தேங்காய் எடுத்து. ஆமாம், நல்லா அதெல்லாம் இருக்குதாம்மா? நிறைய பேர் சொல்கிறாங்க கண்ணு. அது எனக்கு தெரியல அது எப்படின்னு. இதே தோணுட்டுமா? இதுவும் பாரு ஈஸியாக வந்துருச்சு. இந்த தேங்காய் என்ன பண்ணுவீங்கம்மா இப்போ இது வேஸ்ட் ஆனது? இது தோண்டி வச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் அங்கே கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா என்னன்னு தெரியல கண்ணு. இது காய வச்சுட்டு தண்ணி காய்க்க யூஸ் பண்ணிக்குவீங்களா? ஆமாம், அந்த தேங்காய் தொட்டி இருக்குதுல்ல, ஆனால் தேங்காய் தொட்டி வாங்குறாங்க. இப்போதான் நிறைய அதில் விதவிதமாக செய்கிறாங்கம்மா தேங்காய் தொட்டியில். தேங்காய் தொட்டி வாங்குவாங்க கண்ணு. நம்ம இது கொஞ்சமாக இருக்குது, இதை ஏன் சேர்த்து வச்சுக்கிட்டுன்ட்டு அடுப்பில் போட்டுறது. அப்போ சூப்பராக இருக்குதுங்கம்மா. ரெண்டாக உடச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா இந்த சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டோம் போல இருக்குதுங்கம்மா. இல்லை கண்ணு, உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? இனிப்பாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது. இந்த பதத்துக்கு தான் இனிப்பே வரும். சூப்பராக இருக்குதுங்கம்மா. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. ஏன்னா தேங்காய் வந்து எப்படி முளை போடுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பைங்க.